ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நடிகர் தனுஷோட இட்லி கடை படம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆக போகுதுன்னு நிறைய ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக இந்த படத்தோட படக்குழுவே அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்ம இட்லி கடை படம் போஸ்ட்பாண்ட் ஆகிருச்சுன்னு. ஸோ கைஸ், இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸே அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலீஸ் டேட் அதாவது அக்டோபர் 1 இது பார்த்தீங்கன்னா சம்மர் ரிலீஸ் டேட். ஏன்னா அக்டோபர் 1 கவர்மெண்ட் ஹாலிடே, அந்த பூஜா வீக் இருக்குல்ல, அதில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அக்டோபர் 2 ஹாலிடே, அக்டோபர் 3, 4, 5 இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு போயிடுது. ஸோ 5 நாள் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வேர்ல்டு வைடாக வேற லெவலில் சம்பவம் பண்ண போகுது. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக வேண்டியது, அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் வர வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. இந்த போஸ்ட்பாண்ட் ஆனதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி கடை படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக முடிக்கலையாம். அதாவது இந்த படத்தில் ஒரு சாங் ஷூட்டாக ஓவர்சீஸ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 days ஷெட்யூல் போட்டிருக்காங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அதை முடிக்காமல் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் தான் இட்லி கடை படத்தை டேரக்டும் பண்ணி அவர் தான் நடிக்கிறாரு. பட் நம்ம தனுஷை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பாலிவுட் ஃபிலிமில் நடிச்சிட்டு இருக்காருல, டெரே இஸ்க் மெயின், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருக்காரு. ஸோ அந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லி கடை படத்தை வந்து ஷூட் பண்ணுவாராம். அது வரைக்கும் நம்ம இட்லி கடை படத்தோட பெண்டிங் ஷூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி தான் நிற்க போகுது. ஸோ நம்ம தனுஷ் வந்தால் தான் இட்லி கடை படத்தோட ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த இட்லி கடை படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுச்சுன்னா எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். we will meet in our next video. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.